சூர்யா, லெனின், அது மட்டும் இல்லாமல் ராக்கெட் ராஜா உட்பட 3 ரவுடிகளுக்கு வந்துட்டு சென்னைக்குள்ள நுழையிறதுக்கு தடை அப்படின்றது சென்னை காவல்துறையால் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ரவுடிகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான தடைகள் அப்படின்றது விதிக்கப்பட்டிருந்தாலும் அப்படி தடைகள் விதிக்கப்பட்ட ரவுடிகள் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஸோ அயோத்திக்குப்பம் வீரமணி மாதிரி வந்துட்டு பல முன்னணி ரவுடிகள் பார்த்தோம் அப்படின்னா என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புல வந்துட்டு இந்த 3 பேருக்கும் சென்னை மாநகரத்துக்குள்ள நுழையிறதுக்கு தடை அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா A+ கிரேட் அப்படின்றதுல தான் அவங்க 3 பேருமே இருக்காங்க. A கிரேடுக்கு மேலே வரும்போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நுண்ணறிவு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரவுடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கு, அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத தினம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லைக் வரிச்சூர் செல்வம் கேஸ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா அவரே ஓப்பனா சொல்லியிருந்தாரு, நான் டெய்லி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து கண்காணிப்புல இருந்து அதுக்கப்புறமா அந்த நுண்ணறிவு பிரிவு போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராக்கெட் ராஜா, லெனின், நெடுங்குன்றம் சூர்யா உட்பட 3 பேருமே சென்னைக்குள்ள நுழைகிறதுக்கு தடை அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு விசாரணை அது மட்டும் இல்லாமல் கோர்ட்ல ஆஜராகிறத தவிர வேற எதுக்காகவும் சென்னைக்குள்ள அவங்க வரக்கூடாது. ஸோ அதை தாண்டி வந்துட்டு தெரியாம வந்துட்டு போயிடலாம் அப்படின்ற கருத்தோட வந்துட்டு ஒரு எண்ணத்தோட அவங்க உள்ள வராங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய பின்விளைவுகள் இருக்கு இல்லையா, அது படும் மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எச்சரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யார் இந்த ராக்கெட் ராஜா, ராக்கெட் ராஜாவுடைய பின்னணி அப்படின்றது என்ன, அதை தாண்டி ராக்கெட் ராஜா கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னு சொல்லி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்பா டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராக்கெட் ராஜா அப்படின்ற பேர் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு தெரியாத ஒரு பேராக இருக்கலாம். பட் 90s வந்துட்டு ராக்கெட் ராஜாவுடைய பீக் டைம் அப்படின்னு வந்துட்டு தான் சொல்லணும். அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போயே இந்த ஜாதிய பிரச்சனைகள் அப்படின்றது 1-2 அங்கங்க நடந்துட்டு இருக்கு இல்லையா, அப்போ முழுக்க இந்த ஜாதிய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் நடந்த இடம். ராக்கெட் ராஜாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆனைக்குடி அப்படின்ற கிராமத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதி சம்பந்தமான பிரச்சனைகள், கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பேச போறாரு. அப்படியே அவர் பேச போய்கிட்டு இருக்கும்போது தான் கராத்தே செல்வியினுடைய நட்பு அப்படின்றது வந்துட்டு கிடைக்கிது. நட்பு அப்படின்னா அவர் வந்துட்டு குருவா ஏற்றுக்கக்கூடிய சீடரா மாறுறாரு. ஸோ கராத்தே செல்வின் கிட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அடிதடி இந்த எல்லா விஷயங்களையுமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்கடேஷ பண்ணியார் கிட்ட போய் அவருடைய ரைட் ஹேண்டாவே மாறுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெங்கடேஷ் பண்ணியார் இருக்காரு, அவர்கிட்ட ரைட் ஹேண்டா மாதிரி நல்ல பீக் டைம்ல வரும்போது வந்துட்டு ஜெயலலிதா பீரியட் இருக்கு இல்லையா, அப்போ வந்துட்டு வெங்கடேஷ பண்ணியாரை என்கவுண்டர்ல போடுறாங்க. அதுக்கு பின்னாடியுமே வந்துட்டு பல அரசியல் காரணங்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் கூட வெங்கடேஷ் பண்ணியாருடைய அந்த என்கவுண்டர் அப்படின்றது பல ரவுடிகளுக்குமே ஒரு பீதியை ஏற்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் வந்துட்டு ராக்கெட் ராஜா அதுக்கப்புறமா தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து என்ன பண்றாருன்னா நம்ம சுபாஷ் பண்ணையார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட போறாரு. அங்கேயும் தொடர்ந்து அடிதடி வழக்குகள், அதை தாண்டி கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் ராஜா ஓஞ்ச பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பல வழக்குகளில் வந்துட்டு ராக்கெட் ராஜாவுடைய தலையீடு ஈடுபாடு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட வந்துட்டு ராக்கெட் ராஜா வந்துட்டு போலீஸாரால் அந்த காலகட்டத்தில் கைது பண்ண முடியல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு பின்னாடி வந்து ஸ்கெட்சை போட்டு செய்கிறது. ரவுடிகளை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 பிரிவுகள் இருக்காங்க. களத்தில் இறங்கி வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்கெட்சை போட்டு கொடுக்கறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிவு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுதான் முதல் கட்ட ரவுடிகள், 2ஆம் கட்ட ரவுடிகள், 3ஆம் கட்ட ரவுடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அயோத்திக்குப்பம் வீரமணி இருக்கார் இல்லையா அவர், அதுக்கப்புறமா மயிலை சிவகுமார், இப்போ இருக்கக்கூடிய ராக்கெட் ராஜா, இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா களத்துக்குள்ள இறங்கி சம்பவம் அப்படின்றத பண்ண மாட்டாங்க. பட் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு பின்னணியில் அவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்கெட்சு போட்டு கொடுக்குறது, இல்லைன்னா அதை வாட்ச் பண்ணி இங்கே இந்த இடத்துல சம்பவம் பண்ணுறான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய தலையீடு அப்படின்றது இருக்கும். அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பசுபதி பாண்டியன் கொலை வழக்கு இருக்கு இல்லையா, அதில் தான் வந்துட்டு ராக்கெட் ராஜாவை ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு கைது பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு அவருடைய பெயர் அப்படின்றது வெளியவும் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பசுபதி பாண்டியன் கொலை வழக்கை தொடர்ந்து பல கொலை வழக்குகளில் வந்துட்டு ராக்கெட் ராஜாவுடைய பெயர் அப்படின்றத அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இப்படி தான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றத எப்படி சொல்றது, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ரவுடியாக ராக்கெட் ராஜா உருவெடுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2017 காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு ஒரு வீடியோ அப்படின்றத வந்துட்டு வெளியிடுறாரு. ஏன்னா வந்துட்டு நெல்லை போலீஸ் என்கவுண்டர்
செய்யறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் என்ன என்கவுண்டர் பண்ணிடுவாங்க, நான் போய் சரண்டர் ஆனாலும் என்கவுண்டர் பண்ணுற முடிவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் அமைதியான ராக்கெட் ராஜா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் பக்கமாக அவருடைய ஆதரவு அப்படின்றத திருப்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ அரசியல் ஆகும் அப்படின்றத காட்ட ஆரம்பிச்ச ராக்கெட் ராஜா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பணங்காட்டு மக்கள் கட்சி அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு கட்சி அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கான, அதாவது நாடார் சமுதாயம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு கட்சியாக வந்துட்டு அதை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹரிநாடார் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு ஆலங்குளம் தொகுதியில் நிற்க வச்சுட்டு அரசியல் வேலைகள் அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல. 2 பேருமே ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்கி பிரச்சாரம் அப்படின்றத பண்ணி அன்னைக்கு மறுபடியும் பேசுபொருளாக மாறி இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து வந்துட்டு ராக்கெட் ராஜா இந்த மாதிரியான அரசியல் ஈடுபாடு அப்படின்றத காட்டி அரசியல் போர்வைக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் பல மிரட்டல் சம்பவங்களில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுண்ணறிவு போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராக்கெட் ராஜா சென்னைக்குள்ள நுழையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான அறிவிப்பு அப்படின்றது வெளியே வந்திருக்கு. ஸோ ஒரு பக்கத்தில் இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே, இது வந்துட்டு இந்த ரவுடி சம்பவத்தினால தான் ஈடுபடுத்தப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினாலும் கூட, இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அருணா இருக்காங்க இல்லையா, ஸோ ஆலங்குளம் தொகுதியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் போட்டிட்டு இருந்தாங்க. ஹரிநாடாருக்காக ராக்கெட் ராஜா வந்துட்டு பிரச்சாரம் பண்ணதுனால பார்த்தோம் அப்படின்னா ஹரிநாடார் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் 30,000 ஓட்டு தான் வாங்கியிருந்தாரு. பட் அந்த 30,000 ஓட்டு வித்தியாசம் அப்படின்றதான் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அருணாவுடைய தோல்விக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதை கட்டம் கட்டி இது கங்கணம் வச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சரியான நேரத்தில் ராக்கெட் ராஜாவை பழிவாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எலெக்ஷனில் ராக்கெட் ராஜா பண்ண வேலைக்காக தான் இப்போ அவர் பழிவாங்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியும் ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ராக்கெட் ராஜா சென்னைக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் போட்டுக்கக்கூடிய உத்தரவு பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்படின்ட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்படின்ட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.